மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில். தராவிஹ் என்ற ஒரு தனி தொழுகையெல்லாம் கிடையாது. ரமதானுடைய மாதத்தில் தொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை, மற்ற மாதங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத கியாமுல் லைல் தான். இது என்ன எண்ணிக்கை சொல்லுங்க பாப்போம். உங்கள்கிட்ட விட்டவர் 20 சொல்றவங்க கையை வச்சுக்க, 8 சொல்றவங்க கையை வச்சுக்க, 8 தாண்டி தொழவே கூடாதுங்க அப்படின்னு சொல்றவங்க கையை வச்சு உயர்த்து. 8 தாண்டி தொழவே கூடாதா? இமாம் புகாரி முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் 11 தவிர வேறு எந்த வணக்க வழிபாட்டு இரவு வணக்க வழிபாட்டுடைய அததுகளையும் எண்ணிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டவில்லை. அதே இமாம் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸிலே வருகிறது, இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார், அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய இரவுகளில் 13 தொழுதார்கள். 8 தொழுத 8 தவிர மேல தொழுதீங்க, உங்களை விட வழிகட்ட கொள்கையுடையவர் யாருமே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் யா ஹபீப் யா அஹி. இது ஒரு மஸ்அலா, இது ஒரு மஸ்அலா, ஃபிக்ஹுடைய சட்டத்தில் எழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு. இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார், இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார். இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்திலே பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார். நஃபிலான வணக்கம், நீ தொழுதால் கூலி, தொழவில்லை என்றால் எதுவும் இல்லை, பாவமா தொழாட்ட பாவம். நஃபிலான வணக்கம், இதை ஃபர்தை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடக்கிறது. தராவி தொழுகை, தராவின்னு வந்தாலே ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாம ரமதானுடைய பிறை தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்னா வந்துடும்.